ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இவங்களுக்கு வயசு 41. இவங்களுக்கு 13 வயசுல ஒரு பையன் இருக்கான். இவங்க தற்போது விவாகரத்தாய் தனியாக தான் வாழ்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. இவங்க வந்துட்டு நம்ம பாவனா இருக்காங்களே, அதாங்க அந்த கிரிக்கெட் எல்லாம் தொகுத்து வழங்குவாங்களே, அவங்களுடைய அக்கா அப்படின்றத ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும். எதுக்காக இவங்களை பற்றி இவ்வளோ சொல்லணும்னா, அப்போதான் இவங்களை பற்றி உங்களுக்கு கொஞ்சமாக தெரியும். பிக் பாஸ் சீசன் 4 வந்துட்டு இவங்க கலந்துக்கிட்டாங்க. இவங்களோட பேர் சம்யுக்தா. இவங்களுக்கு வயசு 41 சொல்லல. ஆனால் கண்டிப்பாக இவங்க புகைப்படத்தையும் வீடியோ பார்த்த யாருமே இவங்களுக்கு வயசு 40 சொன்னால் ஒத்துக்கவே மாட்டாங்க. அதிகபட்சமாக 32 33 அந்த ரேஞ்சில் வச்சு பார்க்க தான் தோணும். ஏன்னா அவ்வளோ எங்கே இருப்பாங்க. இவங்களுக்கு 13 வயசில் ஒரு பையனா அப்படின்றதுமே வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். ஏன்னா பார்க்கறதுக்கு தெரியவே தெரியாதுங்க, கல்யாணமான மாதிரியே தெரியாது அப்படின்றது தான் உண்மை. இப்போ இருக்க நடிகைகளுக்கே பயங்கரமாக வந்து டஃப் கொடுப்பாங்க. இவங்க வந்துட்டு ஆல்ரெடி உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாரிசு படத்தில் விஜயோட அண்ணியா நடிச்சிருப்பாங்க. ரொம்ப குறிப்பிட்டு சொன்னால் பரத் சாருக்கு வந்துட்டு வைஃபா நடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சில படங்களில் வந்து நடிச்சு தான் வந்துகிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலுமே இவங்களுக்கு சரியான வாய்ப்புகள் அமையல. ஸோ தற்போது வந்துட்டு கவர்ச்சி ரூட்டில் இறங்க ஆரம்பிச்சிருக்காங்க. படத்துக்காக எவ்வளோ கவர்ச்சி வேணாலும் காட்டுவதற்கு தயார் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. அதன் மூலமாகத்தான் சமீபத்தில் அவங்க ஒரு வீடியோவில் இப்படி எடுத்து போட்டிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்தாலுமே என்ன மேடம் நீங்களாம் இந்த மாதிரி இறங்கிட்டீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆகிப்போச்சு. வயசு 41 ஆனாலுமே கண்டிப்பாக வந்துட்டு வயசான மாதிரியே தெரியல. ஸோ அந்த விதத்தில் கண்டிப்பாக இவங்களுக்கு கவச்சா நிறைய வாய்ப்புகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். ஸோ மேலும் இது போன்ற செய்திகளுடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம 60 செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்க